ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு டே 5 5வது நாள். நம்ம மூத்த ஆடு வெள்ளையம்மா அவளோட உடம்பு ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது, உடல்நிலையில் ஏதாவது மாற்றம் ஆயிருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். இருங்க நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம கணிச்சு 20வது நாளில் இன்றைக்கி 5வது நாள். என்ன ஆகிட்டுருக்கா, எப்படி ஆகிருக்கு அப்படின்னு பார்ப்போம். இங்கே தான் கட்டியிருக்கு. இதுதான் மடி ஸ்டேட்டஸ்ஸு. கொஞ்சம் மடி லைட்டாக திரண்டுருக்குங்க. முன்னைக்கு கொஞ்சம் திரண்டுருக்கு. அப்புறம் அதோட அரை உறுப்பு இருக்கு இல்லைங்களா, பெண்ணோட அரை உறுப்பு, பெண்ணோட அரை உறுப்பு அது கொஞ்சம் லைட்டாக விரிஞ்சாப்பில் இருக்குது. இது இப்போ தெரியுதுங்க. நம்ம இது வந்து பின்னாடி இந்த வீடியோவுக்கு வந்தாவே அது கொஞ்சம் லைட்டாக எதிர்ப்பு காட்டணுங்கிற மாதிரி நடந்துக்க ஆரம்பிக்குது. பாருங்க, மூடி வைக்குது. இன்னும் காம்பில் ஃபுல்லாக முடி கொட்டலை, ஆனால் கொஞ்சம் திரண்டுருக்கு. முன்னைக்கு அதோட மடி வந்து கொஞ்சம் திரண்டுருக்கு, அது தெரியுது. முன்ன இந்த பகுதியெலாம் இருக்குது இல்லைங்களா, இந்த பகுதி காம்புக்கு மேல் பகுதி அது ஒன்றும் அப்படி ஒன்றும் தெரியாது. இப்போ லைட்டாக அதோடய ஷேப் தெரியுது. இந்த ஷேப் வந்து முன்ன அப்படி திரண்டு வந்த மாதிரி தெரியாது, இப்போ தெரியுது. மேலே வச்சு பார்க்கலாம். அதோட இன்றைக்கி எதுவும் வயிறு ஒடுங்கின மாதிரி இல்லை, அதே மாதிரி தான் தெரியுது. சாப்பிட்ருக்கும் போல். வால் பகுதியிலலாம் எதுவும் பெருசாக இல்லைங்க. இங்கே உழுவும் உண்டடும். அது உழுவில் இப்போ முட்டை வந்து பார்த்திங்களா, இது தொட்டாவே வந்து இப்போலாம் ரொம்ப ஆக்ரோஷமாக நடந்துக்குது. இதெல்லாம் இப்போலாம் முட்டைலாம் வராது. இப்போ வந்து முட்டை வருது. இது குட்டி போட்டு குட்டிக்கு பால் கொடுக்குமானே தெரியல. அவ்வளோ இப்படி இருந்துச்சுன்னா நம்மளே கொடுக்க வைக்க டவுட்டாக தான் இருக்குது. முட்டிகிட்டு இருந்துச்சுன்னா பார்ப்போம். ஒவ்வொரு விலங்குகளுக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு குணாதிசயம் மனுஷங்க மாதிரி பார்ப்போம். இதில் எவ்வளோ இது கொஞ்சம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இது வந்து ஒரு மூத்த ஆடு தான். இது வரைக்கும் குட்டி போட்டதில்லை. கிட்டத்தட்ட 6 பல்லு முடிஞ்சிட்டு 7வது பல்லு 7-8 பல்லாவது பல்வே கரைய ஆரம்பிச்சிருச்சு. இதுகிட்ட தாய்மை குணம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறதும் தெரியல. இப்போ சைடில் பார்த்தா காம்பு கொஞ்சம் தெரியுது பாருங்கள். இந்த இடத்துல லைட்டாக தெரியுது. முன்னாலோட சைடில் ஆங்கிளில் பார்த்தா அதுக்கு காம்பே தெரியாதுங்க. தெரியுது. இந்த மாதிரி ஆங்கிளில் பார்த்தா அதுக்கு காம்பே தெரியாது. கால் மறைச்சாட்டா ஒன்றும் தெரியல. இப்போ பாருங்க. சரி, ஓகே, பார்ப்போம் எத்தனை நாளைக்கு போடுதுன்னு. ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் இன்னையோட ஸ்டேட்டஸ். டே 5ஓட ஸ்டேட்டஸ். நாமளும் எகராக காத்திருப்போம். வெள்ளையம்மா என்னைக்கு நமக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறான்னு பார்ப்போம். இந்த வீடியோட முக்கிய நோக்கமே வந்து ஆடு குட்டி போடுற கடைசி நாட்களில் அதோட உடலளவில் எவ்வளோ பெரிய சேஞ்சஸ் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறது தான். இன்றைக்கி டே 5. மறுபடியும் நாளைக்கு சந்திப்போம் டே 6.